ஏங்க நம்ம டீ கார்டன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. வந்து பாருங்க, 85 வருஷம் பழமையான ரயிலுங்க இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ். ஏங்க நாம தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ண போகிறோம் டீ கார்டன் எக்ஸ்பிரஸில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் பிளாக். நம்ம இப்போ இருக்கிறது காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் போர்டு கீடு எதுவுமே இருக்காதுங்க. இது காரைக்கால்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க, அந்தளவு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணது போகிறது பார்த்தீங்கன்னா டீ கார்டன் எக்ஸ்பிரஸ். ரொம்ப பழமையான பேருங்க. இப்போ அதுக்கு இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். காரைக்காலில் இருந்து நம்மளுடைய ட்ராவல் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ட்ரெயின் நம்பர் 16187. காரைக்காலில் மாலை 4:30க்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் 6:45க்கு எர்ணாகுளம் ஜங்ஷனை ரீச் பண்ணி கொடுக்கும் இந்த டீ கார்டன் காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவலாக இருக்க போகுதுங்க. பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா இந்த 3 ஸ்டேட்டையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயின். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களை இணைக்கக்கூடிய பெருமையும் இந்த ட்ரெயினுக்கு இருக்குங்க. அது ஒவ்வொரு ஸ்டேஷனாக போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவருங்க எந்தெந்த கோயில் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து கோயில் மட்டும் இல்லைங்க, கிறிஸ்டின் கோயில் மட்டும் இல்லை, முஸ்லீம் கோயிலும் இல்லை, எல்லா கோயிலுமே அடக்க பண்ணக்கூடியது தான் இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ். அதில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. டைம் இப்போ 3:30 ஆகுதுங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். மக்களே, அம்ரித் பாரத் ஸ்கீமில் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாதி முடியாமல் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்டுமே கிடையாதுங்க. ஆர்ச் அங்கே வேலையாகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு ஆர்ச் இருக்குது. எதுவுமே இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. நம்மளுடைய தேசிய கொடிக்கான போடப்பட்ட கம்பம் கூட பாருங்கள், இன்னும் ரெடியாக இதில் தான் இருக்குது. மக்களே, நாம் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸோட ஹிஸ்ட்ரி, இது போகக்கூடிய ரூட்டு, இதோட டிக்கெட் ஃபேர் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஈரோடு வேப் 7 இல்லைன்னா அரக்கோணம் வேப் 7 இது 2 தான் கொடுப்பாங்க. எந்த இது இன்ஜின் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் புறப்பட போகுது. வாங்க உள்ள போகலாம். இப்போதைக்கு வெளியே போகக்கூடிய போர்டு அது மட்டும் தான் தொங்கிட்டு இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. டிக்கெட் கவுண்டர் கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ரேட் ஆகல, ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரைக்காலோட ஹிஸ்டாரிக்கலோட இருக்கக்கூடிய பில்டிங் தான் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்பராயணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஸ்தலம், திருநள்ளாறு. இங்கிருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த கோயில். மக்களே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய காரைக்கால் எர்ணாகுளம் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் தயாராக நிற்குது. இன்ஜின் பாருங்கள், இந்த பக்கம் இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு இன்ஜின் பாட்டு வந்துடுவோம். இந்த டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே தான் செயல்பட்டுருக்குங்க. அந்த டிவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, அது மூலிமா செயல்பட்டுருக்கு. அன்ரிசர்வ்டு கோச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஏறி இப்பயே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா இந்த காரைக்கால் போர்டு தான். இந்த போர்டை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதுதான் காரைக்கால்னு. இங்கே ஒரு பில்டிங் வேலை ஆகிட்டுருக்கு. நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள், வேப் 4 அரக்கோணம் லோக்கோ தான் நம்மளுக்கு ஃபுல் பண்ண போகுது. இங்கே இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும். திருச்சிராப்பள்ளியில் லோக்கோ ரிவர்சல் இருக்குது. அங்கே எந்த இன்ஜின் மாற்றுறாங்கன்னு தெரியல. நம்ம அங்கே இருந்த பக்கத்தில் இருந்தோம்னா செக் பண்ணி பார்ப்போம். மக்களே, நம்மளை இன்றைக்கி ஃபுல் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வேப் 4. சூப்பராக இருக்கிற மாதிரி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. அப்படியே கோச் பொசிஷன் சொல்லிடுறாங்க. நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் கோச் 2ங்க, ஃப்ரண்டில் 1 பேக்கில் 1. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டு 5ங்க, முன்னாடி 2 பின்னாடி 3 இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் S1லேருந்து S13 வரைக்கும் 13 ஸ்லீப்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி B1 B2 2 கோச் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஏசி A1 ஒரே கோச் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 23 பெட்டிகளோட ட்ராவல் ஆகுதுங்க. பெரிய ரயிலாக இருக்க போது நம்மளுடைய டீ கார்டன் எக்ஸ்பிரஸ். காரைக்கால் போர்டில் ஆரம்பிக்கிற நம்ம ரயில் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற காரைக்கால் போர்டு போய் எண்டாக போகுதுங்க. அவ்வளோ பெரிய ட்ரெயினாக இருக்குது இந்த டீ கார்டன் காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் பெட்டி, அப்புறம் எஸ்எல்ஆர் பெட்டி, ஒரு குட்ஸ் பெட்டிங்க. இது 3 சேர்ந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 3 கொடுத்துருக்காங்க. 3லேயுமே பார்த்தீங்கன்னா பெட்டி ஓப்பன் பண்ணி விட்டாங்க. மக்கள்லாம் வந்து இப்போயே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சிங்க. ஜாம் பேக்ட் ஆகல, ஃபில் ஆயிடுச்சு இங்கேயே.
அப்படியே போய் அன்ரிசர்வ்டு கோட்டை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மக்களே, அன்ரிசர்வ்டு கோட்டை பார்த்தீங்கன்னா எல்லா சீட்லேயும் மக்கள் ஃபில் ஆகிட்டாங்க. இன்னும் போக போக அடுத்தது நாகூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளிலாம் போகும்போது சரியான கூட்டம் ஏறும். இன்றைக்கி ஒரு சண்டே வேறு. வாங்க எவ்வளோ கூட்டம் ஏறுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஜன்னல் நம்பர் 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா S13 ஸ்டார்ட் ஆகுதுங்க. S13லேருந்து S1 வரைக்கும் 13 கோச் கொடுத்துருக்காங்க ஸ்லீப்பர் கிளாஸில். அதையும் வாங்க உள்ளே ஏறி பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் இருக்குங்க. தாம்பரம், காரைக்கால், காரைக்கால் எர்ணாகுளம், எர்ணாகுளம் கோட்டயம், 4 ஊருக்கு ரேக் ஷேரிங் ஆகுது இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ். வாங்க மக்களே, ஸ்லீப்பர் கிளாஸோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். இங்கிருந்தால் ட்ரெயின் புறப்படுறனால பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாகவே வச்சுருக்காங்க. ஸ்லீப்பர் கிளாஸில் மக்கள் கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இந்த S13லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. S13க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா S12 அப்படின்னு ஆரம்பித்து S1 வரைக்கும் அப்படியே வரிசையாக கண்டினியூவாக இருக்கும் நம்மளுடைய ஸ்லீப்பர் கிளாஸஸ். மக்களே, நாம் இந்த ஸ்லீப்பர் கிளாஸை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த ட்ரெயினோட இது பற்றி சொல்லிடலாம், ஃபுட்டு பற்றி சொல்லிடலாம். இது பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி கார் இந்த ட்ரெயினில் கிடையாதுங்க. ஆன்போர்டு கேட்ரிங் இருக்குது, அப்புறம் கேட்ரிங் இருக்குங்க. நமக்கு திருச்சிராப்பள்ளி வரைக்கும் கேட்ரிங் சர்வீஸ் இந்த ட்ரெயினில் கிடைக்கும். மக்களே, இப்போ நாம் S9 கோச்சுக்கு வந்துட்டோம். இன்னும் நம்ம ஸ்லீப்பரில் 8 கோச் தாண்ட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஏசியும் தேர்ட் ஏசியும் வரும். அதுக்கப்புறம் 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டும் ஒரு SLR இருக்கும். அதுக்கப்புறம் காட் பேட்டி இருக்கும். காரைக்காலில் மாலை 4:30க்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு நம்ம 2:30க்கே வந்துட்டோங்க. 2:30க்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ டிமாண்டாக ஓடக்கூடியது தான் இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ். மக்களே, அப்படியே நம்ம D4ல் ஏறி உள்ளே போவோம். இன்னும் லைட் ஆன் பண்ணலைங்க. ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. மக்களே, நாம் இப்போ S3க்கு வந்துட்டோம். இன்னும் 2-1 அதுக்கப்புறம் ஏசி கோச்சு தான். இங்கே ஏசி கோச்சில் பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச உள்ளே போய் பார்த்துருவோம். நாம் ட்ராவல் பண்ணுற கோச் பற்றி நான் சொல்லல, பக்கத்தில் போய் சொல்கிறேங்க. மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெயின் புறப்படுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு நம்ம அந்த பெட்டியோட வியூலாம் காட்டலாம்னு பார்த்தோம்னா முடிய மாட்டேங்குது. அதனால் வெளியிருந்தே காட்டுறோம். இப்போ நமக்கு இன்னும் டைம் 1 மணி நேரம் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே ஏசியில் போர்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பார்ப்போம். மக்களே, ஸ்லீப்பர் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B2 B1 ஏசி கோச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வா 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 இன்னும் ஒருத்தர் போர்டிங் ஆகலை ஏசி கோச்சில். சும்மா சூப்பராக பாருங்கள். இங்கே கொடுத்துட்டாங்க கம்பளி, பில்லோ, பெட்ஷீட்டு நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் ஏசி ஆன் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. இன்னும் ஏசி கூலிங் இன்னும் பெருசாக வரல. நல்லா நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், கோவா ஸ்டில்லு ஓன்லி ஸ்டில் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது தேர்ட் ஏசி. மக்களே, B2 B1 2 கோச்சிங்க தேர்ட் ஏசிக்கு. அடுத்து செகண்ட் ஏசி A1 அதையும் உள்ள போய் பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதுங்க. ஒருத்தருமே இல்லை பெட்டிக்குள்ளே. ஜாலியாக போயிட்டு வியூ பண்ணிடலாம். வாங்க உள்ளே போவோம். மக்களே, செகண்ட் ஏசியில் பாருங்கள் 2 ஷீட்ஸ் இருக்கும். இங்கேயும் பில்லோ எல்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கேயும் இப்போ தான் ஏசி ஆன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 2 ஷீட்டும் அதில் வந்து 3 இருக்கும் தேர்ட் ஏசியில். இதில் 2 மட்டும் இருக்கும். ஸ்க்ரீன்லாம் போட்டுக்கலாம். நம்ம வேணால் நம்ம செப்பரேட் ரூமில் இருக்கிற மாதிரியான ஸ்க்ரீன்லாம் லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக தூங்கிட்டு வரலாம். இதுதான் செகண்ட் ஏசி. மக்களே, நம்ம தேர்ட் ஏசியும் செகண்ட் ஏசியும் பார்த்துட்டோம். அப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 அண்ட்ரஸ் விடுங்க. இதுலேயுமே மேக்ஸிமம் க்ரௌடு ஃபில் ஆயிடுச்சு. மக்கள்லாம் ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க, இந்த ஒரு அண்ட்ரஸ் உள்ள கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு ஏறி பார்த்துருவோம். ஹாரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே மக்களே, ஆவரேஜான க்ரௌடு தான். இப்போ தான் இங்கே லைட் ஆன் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, 2 அண்ட்ரஸ் விடுங்க. இது 1, அது 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் பெட்டி, ஒரு SLR, ஒரு இது வந்துருக்குங்க, லக்கேஜ் இருக்கும். அது 3 பார்த்தீங்கன்னா அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு பெட்டி இருக்குங்க. அது வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து குட்ஸ் கொண்டு போகிறதுக்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு SLR பெட்டிங்க, லக்கேஜ், திவிஜனங்க SLR, அப்புறம் ஒரு லேடிஸ்
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பெட்டி மட்டும் லாக்கில் இருக்கும். SE1 இங்கே பாருங்கள், காரைக்கால் போர்டு வந்துருச்சு. ஓகே மக்களே, இங்கே பாருங்கள் காரைக்கால் போர்டு சொன்னோம் இல்லைங்களா, அந்த காரைக்கால் போர்டுலேருந்து இந்த காரைக்கால் போர்டு வரைக்குமே ட்ரெயின் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு நம்மளுக்கு. இங்கே ஒரு பெட்டி ரேக் எக்ஸ்ட்ரா நின்றுட்டு இருக்குது. காரைக்கால், எர்ணாகுளம், கோட்டயம் போகக்கூடிய ட்ரெயின். ஓகே மக்களே, நம்ம எந்த கோச்சில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சொல்லவே இல்லையில, வாங்க பக்கத்தில் போய்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறேன்னு. வெயில் சரியான வெயிலாக இருக்குங்க காரைக்காலில். நான் வந்து திருநள்ளாறு கோயிலுக்கு வேறு போயிட்டு வந்தோம். பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் வேறு, அது இல்லாமல் வெயில் வேறுங்க, சரியான வெயில். இன்றைக்கி சண்டே வேறு. வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜில்லு ஜில்லு போகிற மாதிரி தான் பெட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். காரைக்காலில் பாருங்கள், ஸ்டேஷனுக்குள்ளேயே 2 வீலர் கார் எல்லாமே வர அளவு இருக்குது ஸ்பேஸு. மக்களே, நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா B1 தேடிஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பெட்டி, சீட் நம்பர் 1-2. மக்களே, நம்ம கூட இன்றைக்கி இந்த டீ கார்டன் எர்ணாகுளம், காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறது அம்மா தான் கூட வந்திருக்காங்க. அம்மாவுக்கு நம்ம தான் சீட் போட்டிருக்கோம். B1ல் சீட் நம்பர் 1-2ல் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் தேடிஸில். அம்மா அப்படியே ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நம்ம தேடிஸிக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. நம்ம ட்ராவல் பண்ணக்கூடியது சீட் நம்பர் 1-2 இந்த பெட்டி தாங்க. உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு விண்டோ கொடுத்துருக்காங்க, கிளாஸஸ் இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ஏசி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏசி விண்டோ மேலே இருக்குது. அப்புறம் பெட்ஷீட்டு, கம்பளி, பில்லோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ராவலை நல்லா குழுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏங்க நாம் தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ண போகிறோம் டீ கார்டன் எக்ஸ்பிரஸில். இந்த ஏங்க அப்படிங்கிற மாடுலேஷன் சூப்பராக இருக்குங்க. இப்போ ட்ரெண்டிங்காக தான் ஆகிட்டுருக்கு. கூவாப்பட்டியில் அந்த ஸ்டார்ட் பண்ண இது நாம் இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை விட்டுறலாம். மக்களே, தேர்ட் ஏசியோட ரெஸ்ட் ரூம் பாருங்கள், ஃபேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரூம் ஸ்ப்ரே, அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஃபேனு, அப்புறம் வாட்டர் ஃப்ரெஷ் இது, அப்புறம் ஹேண்ட் வாஷர், ஷவர். ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. மக்களே, நாம் இப்போ தேர்ட் ஏசியில் இருக்கோம். ஒரு நாய்ஸும் இல்லாமல் நீட்டாக க்ளீனாக சத்தம் இல்லாமல் சூப்பராக உட்காந்துருக்கோம். இப்போ வந்து இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பற்றி முதல்ல பார்த்துடலாங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த தேடிஸில் நிறைய சம்பவங்கள் காத்திருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம். 1940களில் ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் ஊட்டியில் பறிக்கக்கூடிய டீ இலைகளை அங்கேருந்து மேட்டுப்பாளையம் கொண்டு வந்து, மேட்டுப்பாளையத்தில் இருந்து கொச்சின் ஹார்பருக்கு ரயிலில் கொண்டு போய் அங்கேருந்து கப்பல் மூலியமாக ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க இங்கிலாந்துக்கு ஆங்கிலேயர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு போக்குவரத்து வசதிகள் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயினை வந்து இந்த டீ இலை கொண்டு போகிறதுக்கான ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே இருந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. அப்புறம் கோயம்புத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு எர்ணாகுளத்துக்கு இந்த ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்புறம் எர்ணாகுளம் டு திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இந்த ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டு காரைக்கால் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 ஸ்டேட்டை கவர் பண்ணி ஓடக்கூடிய ட்ரெயினாக இந்த ட்ரெயினை மாற்றிருக்காங்க. பழைய நேம் தான் டீ கார்டன் எக்ஸ்பிரஸுங்க. இப்போ வந்து காரைக்கால் டு எர்ணாகுளம் ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ். அங்கிருந்து போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ். 3 ஸ்டேட்டை கவர் பண்ணி ஓடக்கூடிய இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி இதுதாங்க டீ கார்டன் எக்ஸ்பிரஸ். ஓகே மக்களே, அடுத்து இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட்டு, கவர் பண்ணக்கூடிய கிலோமீட்டர், இது எடுத்துக்கக்கூடிய டைம் எல்லாத்தையும் பார்த்துடலாம். காரைக்காலில் மாலை 4:30க்கு புறப்படுற இந்த ட்ரெயின் தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர் வழியாக எர்ணாகுளத்தை அடுத்த நாள் காலையில் 6:45க்கு ரீச் பண்ணுங்க. மொத்தம் இது ட்ராவல் பண்ணக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 532 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதுங்க இந்த ட்ரெயின். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம் 15 நிமிஷங்க. மொத்தம் 24 ஹால்ட் எடுத்துக்குது இந்த ட்ரெயின். ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. ஈவினிங் எடுத்து அடுத்த நாள் காலையில் எர்ணாகுளம் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வெளியே சொல்லியிருப்போம் பாருங்க, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா இந்த 3 ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் எல்லாமே இணைக்கக்கூடியது இந்த ட்ரெயினுங்க. ஃபஸ்ட்டு நம்ம காரைக்காலில் புறப்படுறோம். இந்த காரைக்காலில் இருக்கக்கூடிய கோயிலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். காரைக்கால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குங்க. அந்த கோயில் இங்கே இருக்குது. அடுத்து போக போக ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் என்னென்ன கோயில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். மக்களே, டைம் இப்போ 4 மணி ஆகுது. நம்ம ட்ரெயின் புறப்பட இன்னும் ஒரு 30 நிமிஷம் இருக்குங்க. ஏசியெலாம் ஆன் பண்ணிட்டாங்க, லைட் ஆன் பண்ணிட்டாங்க. கூலிங் இன்னும் பெரிய அளவு ஒன்றும் வரல. ட்ரெயின் மூவறதுக்குள்ளே உள்ள கூலிங் வந்துடும் நினைக்கிறேன். வெளியே சரியான வெயிலாக இருக்குங்க.
வாங்க நம்ம ஏசியில் ட்ராவல் பண்ணலாம். நம்ம கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் சுப்பு ட்ராவல் பேக்கில். மக்களே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ 4:20ங்க. நம்ம ட்ரெயின் கிளம்பின்னு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ட்ரெயினுக்கு உண்டான பரபரப்பு வந்துருச்சுங்க. மேக்ஸிமம் க்ரௌட் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் பாக்கி. காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் புறப்பட்ட உடனே ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்துடலாங்க. ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறது இல்லைங்க. காரைக்காலில் இருந்து ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் ஒரு கனெக்டிங் ட்ரெயினுக்காக நம்ம இந்த ட்ரெயின் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்காலிலேருந்து ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஈரோட்டிலேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கனெக்டிவிட்டி சூப்பராகவே இருக்கும். மக்களே டைம் இப்போ 4:30 ஆச்சு. நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் ஹார்னும் கொடுக்கல, சிக்னல் வரல, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களே டைம் இப்போ 4:42ங்க. ஒரு 12 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. இன்னும் ட்ரெயின் எடுக்காமல் இருக்காங்க, என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே டைம் இப்போ 4:43ங்க. ஒரு 13 நிமிஷம் டிலேவாக நம்ம ட்ரெயின் காரைக்காலிலேருந்து புறப்பட்டுருக்கு. நம்முடைய டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் என்னுடைய விளாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. மக்களே நம்ம காரைக்காலில் டிபார்ட் ஆகிட்டோம். அடுத்து வந்து நம்ம நாகூர் தான் போக போகிறோங்க. நாகூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். மக்களே நாம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோ பார்த்துடலாங்க. காரைக்காலில் இருந்து ஈரோடு வரைக்கும் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். காரைக்காலில் இருந்து ஈரோடுக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 205 ரூபா டிக்கெட் ஃபேருங்க. அதே வந்து தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 515 ரூபா. செகண்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 720 ரூபாங்க. 720 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில். மக்களே அங்கே தெரியுது பாருங்கள், புகழ்பெற்ற நாகூர் தர்கா. இந்த நாகூரில் இருக்கக்கூடிய நாகூர் தர்கா இதுதாங்க. இந்த ஊரில் இருக்கிற கோயில் இது. எவ்வளோ பெரிய ஆறு பாருங்கள். இங்கே மீனில் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மீனவ கிராமம், பெரிய கிராமம் இருக்க மாட்டேங்குங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் போட்டு இருக்கு. நம்ம சேனலில் முதல் முறையாக நம்ம காரைக்காலில் இருந்து இந்த நாகூர் நாகப்பட்டினம் வழியாக ட்ராவல் பண்ணுறோம். இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸில், இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸில். வெட்டாருங்க இந்த ஆரோட பேர். நாகூரில் சரியான கூட்டம் இந்த ட்ரெயினுக்கு. க்ரௌடு பாருங்கள், ஜனரல் கம்பார்ட்மெண்ட் க்ரௌடு சரியான க்ரௌடாக இருக்குது. ட்ரெயின் இங்கேயே ஜாம் பேக் ஆகிட மாட்டிருக்கு. மக்களே உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காக்கூடிய நாகூர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம ரயிலோட ஃபஸ்ட்டு ஹால்ட் இது தாங்க. ஜனரல் கம்பார்ட்மெண்ட் கூட்டத்தை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டமாக இருக்குது. ஸ்லீப்பர்லேயும் ஓரளவு கூட்டம் இருக்குங்க. இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கா மாதிரியே இருக்குங்க என்ட்ரன்ஸ். ஓகே மக்களே, நம்ம நாகூர்லேருந்து கிளம்பி அடுத்து நாகப்பட்டினம் போக போகிறோம். வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம்.
அடுத்து நாகப்பட்டினத்தில் மீட் பண்ணுவோம். நாகப்பட்டினத்தோட கஸ்டம்ஸ் ஆஃபீஸுங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், நாகப்பட்டினம் ஸ்டேஷனுக்குள்ளே சரியான க்ரௌடில் கருவடிச்சு நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கு. நாகப்பட்டினத்தில் சரியான கூட்டம் மக்களே இந்த ட்ரெயினுக்கு. கூட்டத்தை பாருங்கள், நாகப்பட்டினம் ஸ்டேஷனில் சரியான கூட்டமாக இருக்குது. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. டைம் இப்போ 5:18ங்க. மக்களே, நாம் இப்போ நாகப்பட்டினம் ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். நாகப்பட்டினம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கும் அப்புறம் 108 திவ்ய தேசங்களும் உண்டான திருநாகேஸ்வரம் கோயிலும் இந்த ஊருக்கு ஃபேமஸுங்க. செம்மையான கூட்டம் ஏறுறது ட்ரெயினில். ஓகே மக்களே, அடுத்தது 2 ஹால்ட்டு பண்ணிட்டோம். அடுத்து 3வது ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன் தான் போக போகிறோம். வாங்க போகலாம். நாகப்பட்டினம் ஸ்டேஷனில் ட்ரெயின் இருந்ததுனால நம்ம டீ வாங்கிட்டோம். உள்ளே எதுவும் சேல்ஸ் பண்ணிட்டு என்ன வரைக்கும் இது வரைக்கும் சேல் பண்ணி யாரும் வரல. மக்களே, நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் சரியான கூட்டங்க. ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டிலே பண்ணிட்டாங்க இந்த ஸ்டேஷன்லேயே மக்கள்லாம் ஏற்றுறதுக்காக. மக்களே, நம்ம இப்போ கீழ்வேலூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் அன்அஃபிஷியல் ஹால்ட்டாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு ட்ரெயின் கிராசிங் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களே, திருவாரூர் சந்திப்பு ரயில் நிலையத்திலையும் சரியான கூட்டம் இருக்குது மக்களே. மக்களே, டைம் இப்போ 6:10 ஆகுதுங்க. நம்ம திருவாரூர் சந்திப்பு ரயில் நிலையத்தை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஊர் ஃபேமஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. உலக புகழ்பெற்ற திருவையாறு தியாகராஜ பாகவதருடைய ஆராதனை இங்கே தான் நடக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தேர், இங்கே கோயிலும் தேரும் இந்த ஊரில் தாங்க இருக்குது. அடுத்து நம்ம போகக்கூடிய ஸ்டேஷனை பற்றி பார்த்துடலாம். மக்களே, அடுத்து நம்ம நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம். வாங்க, நம்ம கூட சேர்ந்து நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பர் ட்ராவல் ஆகலாம். வாங்க, வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். மக்களே, டைம் இப்போ 6:33 ஆகுதுங்க. ஒரு 40 நிமிஷம் டிலேவாக நீடாமங்கலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் ரோடு ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் சூப்பராக வச்சுருக்காங்க. ரோடு ட்ராக் அங்கே இருக்குது பாருங்கள். லெவல் கிராசிங் அந்த பக்கம் இருக்குது. ஒரு சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து நம்ம இங்கேருந்து தஞ்சாவூர் தான் போக போகிறோம். வாங்க, ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம். இங்கேருந்து தஞ்சாவூர் ஒரு 30 கிலோமீட்டருங்க.
மக்களே நாம் இப்போ தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:59ங்க. ஒரு 33 நிமிஷம் டிலேவாக நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயே மக்கள் நிறைய போர்டிங் டீபோர்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஊர் ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில். நம்ம நீடாமங்கலம் சொல்ல மட்டும் பாருங்கள். நீடாமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயிலும் சந்தான ராமர் கோயிலும் நீடாமங்கலத்தில் ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குங்க. அடுத்து நம்ம இங்கேருந்து பூதலூர் தான் போக போகிறோம். வாங்க ட்ராவல் கண்டிப்பாக பண்ணி போகலாம். மக்களே டைம் இப்போ 7:03 ஆகுது. நம்ம தஞ்சாவூர்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். அடுத்து நம்ம பூதலூர் தான் போக போகிறோம். வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். டைம் இப்போ 7:20 ஆகுது. நம்ம பூதலூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே பூதலூர் ரயில்வே ஸ்டேஷனில் விசில் அடிச்சிட்டாங்க. நம்ம ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. நம்ம அடுத்தது திருச்சிராப்பள்ளியில் மீட் பண்ணலாம். திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிவர்சல் இருக்குது, அதையும் பார்க்கலாம். மக்களே டைம் இப்போ 7:55. நம்ம திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையத்தை ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 15 நிமிஷம் டிலேவாக நம்ம இந்த ட்ரெயினை ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு திருச்சிராப்பள்ளி போர்ட்டு, அதுக்கப்புறம் குளித்தலை, கரூர், புகழூர், ஈரோடு வெளியே ட்ராவல் பண்ண போகிறோம். வெளியிட்டு இருக்கனால வெளியே வீடியோ எடுக்க முடியல. ட்ரெயினில் கூட்டமாக பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. வாங்க அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். இங்கே நமக்கு லோக்கல் ரிவர்சல் இருக்குது. அங்கே இருக்கிற இன்ஜின் இது அதே இன்ஜின் போடுறாங்களா இல்லை வேறு இன்ஜின் மாற்றுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். மக்களே திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சேல்ஸ் செம்மையாக நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா புகழூர், கரூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட்டு பெருசாக ஒன்றும் கிடைக்காதுங்க. குளித்தலையெல்லாம் கிடைக்காது. அது ஈரோடு போனால் தான் கிடைக்கும். ஈரோடு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி தாண்டிடும். அதனால் இங்கேருந்தே ஃபுட்டு வாங்கிக்கிறது தான் பரவாயில்ல, ஒரு பெஸ்ட் ஐடியா. நம்மளும் வாங்கிட்டோம். சோளப்பூரி வாங்கியிருக்கோம், சாப்பிட்டு பார்ப்போம். மக்களே நாம் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இன்ஜின் கபில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எந்த இன்ஜின் பார்த்துட்டு அப்படி ஏறிக்கலாம். மக்களே அரக்கோணம் வேப் 4 அதே தாங்க. அங்கே இருக்கிற இன்ஜின் கொண்டு வந்து மாட்டி இங்கே கொண்டு வந்து மாட்டியிருக்காங்க. நம்ம இதில் தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எர்ணாகுளம் வரைக்கும் புல் பண்ண போகுது. மக்களே நைட் டைம் ஆச்சுனாலே ஆர்பிஎஃபோட கெடிபிடி ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா ட்ரெயின்லேயுமே கன்னோடவும் ப்ளஸ் செக்யூரிட்டிக்காக ரொம்ப ஆர்பிஎஃப் நிற்கிறாங்க. நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா அரக்கோணம் வேப் 4ங்க. முன்னாடி போட்டிருந்த இன்ஜினை அப்படி கொண்டு வந்து பின்னாடி பாண்டியிருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு எர்ணாகுளம் வரைக்கும் ட்ராவல் ஃபுல் பண்ணிட்டு போக போகுது. வாங்க நம்ம போய் நம்ம கோச்சில் ஏறிக்கலாம். மக்களே டைம் இப்போ 8:15ங்க. ஒரு 25 நிமிஷம் டிலேவாக நம்ம திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரயில் நிலையத்திலேருந்து புறப்பட்டு போயிட்டுருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டு போக போகிறோம். அப்புறம் குளித்தலை, கரூர், புகழூர், ஈரோடு அப்படி ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ட்ராவல் பண்ணலாம். மைண்ட் ஷாப் இருக்கா முன்னாடி? மைண்ட் ஷாப் உள்ளதான். ஆமா, அந்த ரவுண்டான அது கிட்ட போங்க. கிட்ட போனா சர்ச்சு கிட்ட போனா அப்போனா தெரியும் எனக்கு. ஊசை கடைக்கு வழி சொல்லலாம். நாம் திருச்சிராப்பள்ளியில் சோளப்பூரி தான் வாங்கியிருந்தாங்க. ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. 2 சோளப்பூரி இருக்குங்க. ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க, 30 ரூபா. சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக சொல்கிறோம். மக்களே நாம் இப்போ திருச்சிராப்பள்ளி கோட்டை, திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு நிமிஷம் தான் ஹால்ட்டுங்க.
டைம் இப்போ 8:31ங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா குளித்தலை தான் போக போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த குளித்தலை, திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டு, அப்புறம் புகழூர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் டிலேவாக தான் போகுது. இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி கிடையாதுங்க, எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின் தான் இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ். காரைக்கால் டு எர்ணாகுளம் போகக்கூடிய இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரி தான். ஓகே மக்களே, நாம் இப்போ காரைக்காலில் இருந்து எர்ணாகுளம் போகக்கூடிய ஃபுல் ஸ்டிச் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸ்லீப்பர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 345 ரூபாங்க ஃபுல் ஸ்டிச்சுக்கு. தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 940 ரூபா. செகண்ட் ஏசியில் 1335 ரூபாங்க. இதுதான் ஃபுல் ஸ்டிச்சுக்கு, அதாவது காரைக்காலில் இருந்து எர்ணாகுளம் போகிற வரைக்கும் உள்ள ஃபுல் ஃபேர் டிக்கெட். மக்களே, டைம் இப்போ 9:05ங்க. நம்ம குளித்தலை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஜங்ஷனில் குளித்தலை ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷன் தான் போக போகிறோம். இங்கே ஒரு 39 கிலோமீட்டருங்க. ட்ரெயின் வந்து ஒரு 15 நிமிஷம் டிலேவாக மூவ் ஆகி போயிட்டுருக்கு. வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். குளித்தலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் குளித்தலை இருக்கோம். கரூர், புகழூர், ஈரோடு. நம்ம குளித்தலையிலேருந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுனால விண்டோ ஷாட்ஸ் எடுக்க வழியெல்லாம் போச்சுங்க. வெளியே வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. வெளியே இருட்டிலையும் ஒன்றும் தெரியறதில்ல. அதனால் ஸ்டேஷன் தான் மட்டும் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம். இன்னும் நமக்கு ஒரு 2 ஸ்டேஷனுங்க, கரூர், புகழூர். மக்களே, டைம் இப்போ 9:42. நம்ம கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்தது புகழூர், அப்புறம் ஈரோடு. ட்ராவல் சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த வெளி ஷர்ட்ஸ் தான் ஒன்றும் காட்ட முடியாமல் இருக்குங்க. இங்கே கரூர் ஜங்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு போர்டிங், டி போர்டிங் ரெண்டுமே ஆகுறாங்க. மக்களே, டைம் இப்போ 10:03. நம்ம புகழூரை ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் டிலேங்க. அதாவது 35 நிமிஷம் டிலே இருந்துச்சு. இப்போ 10 நிமிஷம் டிலேவாக குறைச்சிட்டோம். அடுத்து ஈரோடு போகும்போது முன்னாடியே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா செலக்ட் டைம் இருக்குது. இப்போ நல்லா ஸ்பீடு போகும் ட்ரெயின். அப்போ வந்து முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்க ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் ஈரோடு வரைக்கும்.
ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையத்தை ரீச் பண்ணிட்டோம் மக்களே. Delhi Kerala Express via Salem Jolarpete Patpadi via Salem Jolarpete Patpadi Kojaram நம்ம ட்ராவல் பண்ண இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேயும் நிறைய டிபோர்டிங் நடக்குதுங்க. நம்மளும் இங்கே தான் இறங்கியிருக்கோம். via Tirupur, Coimbatore, Palghat, நடைமேடை போன்றில் வந்து சேர்ந்துவிட்டது. Your attention please. Train number 16187 Karikal Ernakulam Express via Tirupur, Coimbatore, Palghat, Hyderabad, platform number 3. ஓகே மக்களே, நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். 10:55க்கு வர வேண்டிய நம்ம ட்ரெயின் 10:45க்கு 10 நிமிஷம் ஏர்லேயே வந்துருச்சுங்க. ட்ரெயின் நம்பர் 16187 காரைக்கால் எர்ணாகுளம் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ். ட்ராவல் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஈரோடோட இறங்கிட்டோம். ஈரோட்டில் இருந்து நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருந்தோம் எர்ணாகுளம் வரைக்கும். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். கனெக்டிவிட்டியாக இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து இறங்குனதுக்கும் அந்த ட்ரெயின் ஏறி போகிற மாதிரியே இருக்கும். வீடியோ சூப்பராக இருக்கும், பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போட வேண்டிய நோட்டீஸ் உடனே உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு சூப்பரான வேலை நம்ம மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் பிளாக்.